ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். பயனுள்ள கிச்சன் டிப்ஸ், குக்கிங் டிப்ஸ் தெரிஞ்சுக்கணுன்னா, இக்ரம் பானு லைஃப் ஸ்டைல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஆல்ங்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா, நம்ம போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷனாக உங்களை வந்து சேரும். மாமா மம்மானி ஹஜ்ஜுக்கு போயிருந்தாங்க. அவங்க கொடுத்துட்ட கிஃப்ட் அல்ஹம்துலில்லாஹ் ரொம்ப நல்லா இருக்கு. காலையில் டிஃபனுக்கு புசு புசுன்னு இட்லியும் சன்னா குருமாவும், குட்டீஸ்க்கு டிஃபனுக்கு சாம்பார் சாதம். அதுக்கப்புறமா இன்னைக்கு ஃப்ரைடே இல்லையா, ஸோ பெட்ஷீட் கவர், பில்லோ கவர், சோஃபா கவர், பெட்ஷீட்டு எல்லாத்தையும் எடுத்து அடிச்சு துவைச்சு தும்சம் பண்ணி காய போட்டாச்சுங்க. இன்னைக்கு ஃப்ரைடே ரொம்ப சம்திங் ஸ்பெஷல் டே இல்லையா, ஸோ வந்துட்டு க்ளீனிங் ஒர்க் எல்லாத்தையும் முடிச்சாச்சு. ஹஸ்பண்ட் கொஞ்சம் சிக்கன் வாங்கிட்டு வந்திருந்தாரு லெக் பீஸோட, அதை தான் வந்து 65 போட போகிறேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, கரம் மசாலா, மிளகாய்த்தூள், மஞ்சத்தூள், உப்பு, கார்ன்ஃப்ளவர் மாவு, அரிசி மாவு, மிளகாய்த்தூள் எல்லாத்தையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு 1/2 அன் ஹவர் ஊற வச்சுட்டு, எடுத்து நல்லா சூடாக கொதிக்கிற ஆயிலில் போட்டு பொரிச்சு எடுத்துட்டோம்னா நல்லா கிறிஸ்பியான டேஸ்டியான சிக்கன் 65 ரெடி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் கொஞ்சம் சிக்கன் வந்துட்டு எலும்போடு இருந்துச்சு, அதை எடுத்துட்டு கொஞ்சம் கிரேவியும் பண்ணியாச்சு நைட்டு சப்பாத்திக்கு. அப்புறம் கொஞ்சம் சாம்பார், மிளகு ரசம் எல்லாத்தையும் ரெடி பண்ணி குக்கிங் ஒர்க் எல்லாத்தையும் முடிச்சாச்சுங்க. கிச்சன் இப்படி தாங்க அலங்கோலம் ஆயிடுச்சு எல்லா ஒர்க்கும் முடிச்சுட்டு பார்க்கும்போது. ஸோ வந்துட்டு நம்ம க்ளீனிங் ஒர்க்கில் இறங்கியாச்சு. எல்லாத்தையும் கழுவி ஆர்கனைஸ் பண்ணி எல்லாம் கிச்சனை ரெடி பண்ணியாச்சு. அதுக்கப்புறமா எந்நேரமும் விசில் தேடிக்கிட்டே அலையிற என்ன மாதிரி சகோதரிங்களுக்கு இந்த டிப்ஸ் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஒரு சின்ன பாக்ஸில் போட்டுட்டு நம்ம லைட்டு எல்லாத்தையும் போட்டுட்டு நம்ம ஸ்டவ் பக்கத்துலேயே வச்சிட்டோம்னா நமக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஏன்னா நான் வந்து தேடிக்கிட்டே தான் அலைவேன். அதுக்கப்புறமா சங்கு பூட்டி, இது வந்து ஆல்ரெடி ஒரு வீடியோ நம்ம சேனல்ல இருக்கு. பார்க்காதவங்க போய் பார்த்துக்கோங்க. ஒரு 3 சங்குப்பூ நல்லா 1 டம்ளர் தண்ணீல நல்லா கொதிக்க வச்சு எடுத்து ஃபில்டர் பண்ணிட்டு, அதுக்கப்புறமா சிட்ரிக் ஆசிட் எலுமிச்சம்பழம் அத வந்துட்டு புளியும்போது மாயமில்ல மந்திரமில்லன்னு சொன்ன மாதிரி, ஆனா கலர் மட்டும் சேஞ்ச் ஆயிரும். கண்ணு முன்னாடி நம்மளே பார்க்கலாம். பாருங்க, ஃபர்ஸ்ட்டு வந்து ஒரு ப்ளூ கலர்ல இருந்துச்சு. இப்போ வந்துட்டு வேற வயலட் கலர்ல வந்துட்டு சேஞ்ச் ஆயிடுச்சு. ரொம்ப ஹெல்த் பெனிஃபிட்ஸ் ஜாஸ்தி. நீங்களும் ட்ரை பண்ணுங்க. அதுக்கப்புறமா காஞ்ச பெட்ஷீட்டு எல்லாத்தையும் எடுத்து எல்லாம் அத ஆர்கனைஸ் பண்ணி வைக்கிறதுக்குள்ளேயே போதும் போதும்ன்னு ஆயிடுச்சுங்க. அதுக்கப்புறமா வீடு ஃபுல்லா நல்லா தொடச்சு விட்டுட்டு, வாசல ஃபுல்லா நல்லா அலசி விட்டுட்டு, எல்லாமே நீட்டா பர்ஃபெக்ட்டா எல்லா வேலையும் முடிஞ்சுச்சுங்க. காய போடுறதுக்கே இடம் இல்லாத அளவுக்கு துணி கொஞ்சம் இருந்துச்சு. அத எடுத்து திரும்ப காய போட்டுட்டு, அதுக்குள்ள ஜும்மா டைம் வந்துருச்சு. தொழுது முடிச்சுட்டு எல்லாருக்குமான துவா கேட்டுட்டு, அதுக்கப்புறமா கடைக்கு வந்தாச்சுங்க. பார்த்துட்டிங்கன்னா வண்டி ரொம்ப தூசியா இருந்துச்சு. அத நல்லா ஃபுல்லா நீட்டா எல்லாம் தொடச்சு ஜம்முன்னு ஆயிடுச்சு. வண்டி பள்ள பள்ள பள்ளன்னு இருக்கு. என் வீடியோ புடிச்சிருக்குன்னு நம்புறேன். வீடியோ புடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. சேனல சப்ஸ்கிரைப்